வணக்கம் நண்பர்களே. அதாவது அரசியல் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பாகிஸ்தான் நாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, பிரிட்டன்ல ரொம்ப காலமாக க்ரூமிங் கும்பல் சொல்லி ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பல் பாகிஸ்தானுடைய வம்சாவளின்னு சொல்றாங்க. அவங்கள ரொம்ப காலமா பிரிட்டன் திருப்பி எடுத்துக்கங்கன்னு கேட்டபோது பாகிஸ்தான் மறுத்திருக்காங்க. ஆனா இப்போ அவங்கள நாங்க திருப்பி எடுத்துக்கிறோம். அதுக்கு பதிலா பாகிஸ்தானின் முக்கியமான 2 அரசியல் எதிரிகளை நீங்க திருப்பி தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சர்வதேச அரசியல்ல மிக பரபரப்பா பேசப்படுது. அதை பத்தி அந்த பதிவில் பார்க்க போறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய நாடு. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய வளர்ச்சியை விட அதிகப்படியான அந்த லஞ்சம், ஊழல் இதெல்லாம் பெருகி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஊழல் பண்ணிட்டு வெளிநாடு தப்பி ஓடிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை முதல்வர் தான் இருக்கார், ஷெபாஸ் ஷெரீப். ராணுவ தலைமை அசீம் முனீர் தான் முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டனில் இந்த க்ரூமிங் கும்பல் சொல்லக்கூடிய அந்த இங்கிலாந்தினுடைய உள்ளூர் பெண்கள், அதே மாதிரி இந்திய வம்சாவளி பெண்களை பாலியல் நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேர் அதை தடுக்க முடியல இங்கிலாண்டால, நிறைய ஜெயிலே இருக்கிறாங்க. ஸோ இவங்க பாகிஸ்தானுடைய வம்சாவளி அப்படின்னு சொல்லிட்டு அதற்குரிய ஆதாரங்களை பிரிட்டன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பாகிஸ்தான்கிட்ட கொடுங்க, செக் பண்ணிக்கங்க, உங்க ஆட்களை திருப்பி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்கள பற்றிய பதிவேடுகள் எங்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மறுத்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்ப சமீபத்தில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் நாங்க அவங்களை ஏத்துக்கிறோம், அதுக்கு பதிலா எங்களுடைய 2 அரசியல் எதிரிகள் ஆதில் ராஜா மற்றும் சபார் அகமது, पाकिस्तान ने बरतानिया से 2 पाकिस्तानी शहरियों आदिल राजा और मिर्जा शहजाद अकबर की बाज़ाब्ता हवालगी का முன்னாள் மேஜரா பாகிஸ்தான்ல இருந்தவர். இவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய தொடர்புகளை வச்சு பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ பத்தி நிறைய தகவல்கள் வெளியிட்டுக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜிஹெச்கியூன்னு சொல்லக்கூடிய அந்த ராணுவ தலைமையகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்பப்போ வெளியிட்டுக்கிட்டே இருக்காரு. இது பாகிஸ்தானுடைய இப்போதைய ராணுவ அந்த மேஜர் இருக்காரு அசீம் முனீர், அவர் மிகுந்த பிரச்சனை ஏற்படுத்துது. பயந்துகிட்டே இருக்கிறாங்க, எப்ப எந்த தகவல் வெளிவரும் தெரியல. இப்போ பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு நாடு. அதாவது சமூக குற்றங்களின் பிறப்பிடம் பாகிஸ்தான் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய அந்த க்ரூமிங் கும்பல்கள் அவங்கள இது நாள் வரைக்கும் அவங்க யாருனே தெரியாது, எங்க நாட்டை சேர்த்தவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அவங்களை ஏத்துக்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கக்கூடிய இந்த ராணுவத்தினுடைய முக்கியமான ஒரு அதிகாரி பிரிட்டனுடைய உள்துறையை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கிறாராம். சீக்கிரமா அவர் எங்கிட்ட 2 பேரையும் ஒப்படைச்சிருங்க, அவங்களே எங்க நாடு கடத்துங்க, நாங்க அதுக்கு பதிலாக அந்த குருமி கும்பல் மொத்தத்தையும் திரும்பி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாகிஸ்தான்ல அந்த நாட்டு மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரதில்லை. ஆனா அடுத்த நாட்டுல எவ்வளவு பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு எதிரான தகவல்கள் வெளியே கசியுதுன்னா அந்த ராணுவம் எவ்வளவு பயப்படுது, அது அடித்தட்டுல எவ்வளவு நம்பிக்கை இல்லாம இருக்குன்னு பாருங்க. இவங்க வாய்ச்சாவடால் தான் பெரிய பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா வெத்து வேட்டுன்றது கரெக்டா நிரூபிச்சிச்சு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றவாளி கும்பல்கள் பிரிட்டன்ல இருக்குது, அது எங்க நாட்டை சார்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாங்கன்னா இதை விட மோசமான ஒரு விஷயம் என்ன இருக்க முடியும்? அது இப்போ அம்பலப்பட்டு போய் நிற்குது. ஸோ இந்த 2 அரசியல் எதிரிகளும் பிரிட்டன் தரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நாடு கடத்தக்கூடிய சட்டம் அவ்வளவு தெளிவா இல்லையா. அதனால பாகிஸ்தான் அதுக்காக எவ்வளவு நாள் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா இது பாகிஸ்தானுக்கு சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய தலைகுனி சம்பவம் அப்படின்றாங்க. ஏன்னா இங்கிலாந்து நாட்டில் மிகப்பெரிய கேவலமான ஒரு கும்பல் எங்களுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள், அவர்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதுல இருந்து பாகிஸ்தானுடைய தராதரம் தெரியும். அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி.